தான் கையில் வைத்திருக்கும் இந்த பொருள் 10 டன் நிலக்கரியின் வீரியத்திற்கு சமம். இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட பதிவு ஒன்று கடந்த சில நாட்களாக வைரலாகி வருகிறது. ஸ்வீடன் நாட்டின் புகழ்பெற்ற KTH ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் நெல்லையைச் சேர்ந்த முதுநிலை ஆராய்ச்சி மாணவர் முத்துக்குமார் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இந்த புகைப்படம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த பதிவை பார்த்த பலரும் தோற்றத்தில் பாம்பு மாத்திரை போன்று காட்சியளிக்கும் இந்த சின்னஞ்சிறிய பொருள் இத்தனை சக்தி மிக்கதா என கேள்விகளை எழுப்பத் தொடங்கினர். ஒரு சிலர் அது ஆபத்தான யுரேனியமாக இருக்கக்கூடும் என்று கணித்து பதிலளித்தாலும், எப்படி இவ்வளவு துணிச்சலாக இதை கைகளில் பிடித்திருக்கிறீர்கள், இது ஆபத்து இல்லையா என்று அடுக்கடுக்காக ரிப்ளை கொடுத்தனர். அடுத்த ஓரிரு நாட்களில் தனது கேள்விக்கு பதிலளித்த முத்துக்குமார், இது யுரேனியம் ஆக்சைடு பெல்லட் என்றும் வெறும் 10 கிராம் எடை கொண்ட இந்த உருளை 10 டன் நிலக்கரிக்கு சமமான சக்தியை கொண்டது என்றும் சுட்டிக்காட்டியதுடன் 10 கிராம் யுரேனியம் ஆக்சைடு பெல்லட் ஒரு வீட்டிற்கு 1 வருடத்திற்கு தேவையான மின்சாரத்தை வழங்க முடியும் என தெரிவித்து கவனம் ஈர்த்தார். இதுகுறித்து ஸ்வீடனில் வசிக்கும் முத்துக்குமார் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மேலும் பல அறிவியல் ஆச்சரியங்களை பகிர்ந்து கொண்டார். ஸ்வீடனில் இருந்து முதுகலை ஆராய்ச்சி மாணவர் முத்துக்குமார் சுப்பிரமணியன் இப்போது நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அடிப்படையில் நீங்க ஸ்வீடன்ல என்ன பண்றீங்க, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் இந்தியாவில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். படிச்சுட்டு ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தேன். பல 2-3 இண்டஸ்ட்ரியல்ஸ்ல வேலை பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு மேலே படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால KTH வந்தேன். KTH ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டிடியூஷன், வேர்ல்ட்ல டாப் 100க்குள்ள இருக்கக்கூடியவங்க. இங்க பல பிரான்ச்சஸ் இருக்கு. நான் படிக்கிறது மாஸ்டர்ஸ் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் எனர்ஜி அண்ட் என்வாயன்மெண்ட். ஸோ எங்க ரிசர்ச் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபோக்கஸிங் ஆன் எனர்ஜி, இந்த பேட்டரி, ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி, அப்புறம் கார்பன் கேப்சர். ஸோ இது மாதிரியான எவால்விங் சஸ்டைனபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ண படிப்பு. ஸோ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் பற்றின ஆராய்ச்சி உங்களுடையது. ஆமாங்க, கரெக்டாக சொல்றீங்க தமிழ். இப்போ நீங்கள் போட்டிருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் வைரலாச்சு. இந்த யுரேனியத்தை இப்படி கையில் வச்சிருக்கிறது பாதுகாப்பானதா? நல்ல கேள்வி. யுரேனியம் இயற்கையில U-238ன்னு சொல்லுவாங்க. அந்த ஐசோடோப்பா கிடைக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அதை என்ரிச்மெண்ட், அதாவது சரி ஊட்டினாங்கன்னா அதுல இருந்து காமா ரேடியேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ எப்போ காமா ரேடியேஷன்ஸ் வர ஆரம்பிக்குதோ அப்பதான் நமக்கு அது பாதிப்பை உண்டாக்குமே ஒழிய, ஆல்பா ரேடியேஷன் இருக்கிற வரைக்கும் நம்மளால அதை ஓரளவு பாதுகாப்பாகவே கையாள முடியும். இப்ப இதை கையாளும் போது பொதுவா எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ரேடியேஷன்ஸ்ல 3 வகை பொதுவா சொல்லக்கூடியது. ஆல்பா, பீட்டா, காமா. இந்த ஆல்பாங்கிறது கனமான துகள், புரோட்டானால வரக்கூடிய அந்த அந்த ரேடியேஷன். ஸோ அது பாத்தீங்கன்னா, ஏதாவது நீங்க ஒரு பேப்பரோ இல்லைன்னா ஒரு துணியோ எதுனாலும் அதை பிளாக் பண்ண முடியும். அந்த அந்த ரேடியேஷனை பிளாக் பண்ணிடும். அதே பீட்டா ரேடியேஷன்னா ஒரு மெட்டல் ராட் இல்ல அலுமினியம் அது மாதிரியான பொருள்னால பிளாக் பண்ண முடியும். காமா ரேடியேஷன்ஸ்னா நீங்க ரொம்ப திக்கான மெட்டீரியல் போகணும். அதனாலதான் அணுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கான்கிரீட் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா பெரிய ஒரு சுவர் கட்டியிருப்பாங்க, இல்ல வேற விதமான ப்ரொடெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ எவ்வளவு கனமான பொருள் இருக்க முடியுமோ அவ்வளவு கனமான பொருள் போட்டா காமா ரேடியேஷன்ஸ் தடுக்க முடியும். என் கையில இருந்தது யுரேனியம் 238. அதுல வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் தடுக்கிறதுக்கு நான் போட்டிருந்த கிளவுஸ் போதுமானது. 10 கிராம் யுரேனியம் பெல்லட்டோட விலை என்னவா இருக்கும்? எங்க யூனிவர்சிட்டி ஒன் ஆஃப் த லீடிங் யூனிவர்சிட்டி. இங்க நியூக்ளியர் ரிசர்ச்சுக்கு முன்னாடியே நியூக்ளியர் ரியாக்டரே இருந்துச்சு காலேஜுக்குள்ள. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு அந்த ஹாலை பப்ளிக் ஸ்பேஸா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் ரிசர்ச்ல ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறப்போ சில விஷயங்கள் கான்பிடென்ஷியலா வச்சிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால அந்த தகவல் சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓரா இப்ப எப்படி இரும்பு ஓரா கிடைக்குதோ அது மாதிரி ஓரா கிடைச்சு அதை ப்ராசஸ் பண்ணி U-38 மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் U-35 என்ரிச் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட் ஆட் ஆகும். ஸோ நான் கையில வச்சிருந்தது U-238. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்றது இங்க ஸ்வீடன்ல ஒரு கம்பெனி இருக்கு, வெஸ்டிங் ஹவுஸ்ன்ட்டு. அவங்க US கம்பெனி. ஸோ அவங்ககிட்ட இருந்தா எங்க காலேஜுக்கு வருது. அந்த விலை சொல்றதுக்கு நாங்க கேட்டதுக்கு கிடைக்கல எங்களுக்கு பதில். அணு உலைகள்ல, அதாவது யுரேனியம் பயன்படுத்தப்படுகின்ற இந்த அணு உலைகள்ல பாதுகாப்பு பத்தின அச்சமும் இருக்கு. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ ஸ்வீடன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க 6000 சொச்ச மெகாவாட் பவர் நியூக்ளியர் எனர்ஜில இருந்து வருது.
இது மொத்த நாட்டோட பவர் ஜெனரேஷன்ல வந்து 25%. ஒரு 21/4 வந்து யுரேனியம் மூலமா வரக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜில இருந்து தான் வருது. ரொம்ப முன்னாடியே நியூக்ளியர் பிளான்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க 1960கள்லயே. அப்புறம் நல்லா இப்போ ஒரு ஒரு ஸ்டெபிள் போனாங்க. நல்ல பீக்குக்கு பாத்தீங்கன்னா 8000 மெகாவாட் வரை போச்சு, திரும்ப இறங்கிட்டு. இங்கேயும் ஒரு அச்சம் இருந்தது. நியூக்ளியர் ஃபியூயல் பத்தின அந்த ஸ்பென்ட் ஃபியூயல் அணு கழிவு பத்தின பயம் இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா, இங்க நல்லாவே ரிசர்ச்ல எல்லாத்துலயும் முன்னணியில இருக்கிறதுனால, அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் பண்ணதுனால, மக்கள்ட்டயும் நல்ல ஒரு 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 விழிப்புணர்வு இருக்கிறதுனால, ஸ்டில் அந்த நியூக்ளியர் எனர்ஜி ஒரு பார்ட்டா இருக்குது. மொத்த எனர்ஜி தேவையில. இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மட்ட இருக்கிறது ரொம்ப குறைவான நியூக்ளியர் பிளான்ட்ஸ் தான். நம்மட்ட ஃபர்ஸ்ட் டெக்னாலஜியும் கிடையாது. எய்தர் ரஷ்யா, இல்லன்னா அமெரிக்கன், இல்லன்னா இந்த யாரையாவது ஒருத்தர டிபெண்ட் பண்ண டெக்னாலஜியா தான் இருக்கும் நம்மட்ட. இப்பதான் நம்ம இண்டிஜினஸ் டெக்னாலஜி பில்ட் பண்ணிட்டு வராங்க. நம்ம இடையில இப்ப கல்பாக்கத்துல கூட நான் கேள்விப்பட்டேன். அதிவேக இணுலை அ அ செயல்பாட்டுக்கு வந்ததாகவோ, இல்ல அத டெஸ்ட் ரன் பண்ணதாகவோ கேள்விப்பட்டேன். ஸோ நம்மோட டெக்னாலஜி வர வர நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே போலாம். நம்ம வந்து அ அதுல முன்னணியில போலாம். மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வை உண்டாக்கிட்டோம்னா, அவங்க பயப்படுறதுக்கான அவசியம் இல்ல. இப்போ ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் இந்த அணு உலைகளினால கடந்த காலங்களில் எதுவும் விபத்து எதுவும் நடந்திருக்கா? அதை பற்றின தரவுகள் எதுவும் இருக்கா? இதுவரைக்கும் இல்ல. ஏன்னா பாத்தீங்கன்னா, இங்க சேஃப்டி பாதுகாப்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் குடுக்கறதுனால, எந்த ஒரு பிரச்சனை அப்படி வந்தாலும், அவங்க வந்து இமிடியேட்டா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துருவாங்க. இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அ ஆப்பரேஷன் மீன்ஸ் அணு உலை ஓட்டுறதுலயும் பிரச்சனை வரல. அணு கழிவ கையாள்றதுலயும் இதுவரைக்கும் பிரச்சனை வரல இங்க. இப்போ அணுக்கழிவுகளை கையாளுறது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, பொதுவாக இந்த அணு உலையில இருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் வந்து கடலுக்கு அடியில் புதைக்கப்படுறதா ஒரு கருத்து இருக்கு. அந்த அணு உலை கழிவுகளை பாதுகாப்பாக கையாளுறதுல என்ன சவால்கள் இருக்கு? ஒரு 5லிருந்து 10% தான் அவ்வளவு தீவிரமான அணுக்கழிவா இருக்கும். மீன்ஸ் சிவியர் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த வேஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆம், பொதுவா ஸ்வீடன்ல என்ன பண்றாங்கன்னா, நல்ல பெரிய கிளாடிங் டியூப்ல உள்ள வச்சு, அத வந்து காஸ்ட் ஐரன் போட்டு அத வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பெரிய கவசம் மாரி வச்சுக்கோங்களேன். இரும்பு அ பெட்டகம் மாரி செஞ்சு அதுக்குள்ள வச்சு, இங்க வந்து நெறைய ராக் அ கேவர்ன்ஸ் இந்த ராக் இது இருக்குது. ஸோ அதுக்குள்ள வந்து அவங்க மைன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு 700 மீட்டர் ஆழத்திலேயோ, 1 கிலோமீட்டர் ஆழத்திலேயோ உள்ள இறக்கிர்றாங்க. கடலுக்கு அடியிலையா? இல்லங்க. கடல் ஒட்டுன கரையில இங்க வந்து ராக் பேஸ் மீன்ஸ் இங்க இங்க மண்ணு கீழ பாத்தீங்கன்னா, நல்ல கனமான பாறைகள் நெறைய இருக்கிறதுனால, அவங்க வந்து குகை மாரி கீழ தோண்டி, சோ அதுல பாத்தீங்கன்னா, கீழ ஒரு 1 கிலோமீட்டர் ஆழத்துல அந்த மாரியான கழிவுகள புதைச்சிட்டு, மேல இருந்து அவங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். சோ வந்து எத்தன ரேடியேஷன் இருக்குது, பீரியாடிக்கல், மந்த்லி, அப்புறம் பாத்தீங்கன்னா இயர்லி எல்லாமே பண்ணிக்கலாம். ஒரு சர்டைன் பீரியட் வரைக்கும் கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத வந்து விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீன்ஸ் கடலுக்கடியில புதைக்கிறதுல சில சவால்கள் இருக்குது. ஆனா, கடலுக்கடியில போறத விட, நிலத்துல இவங்க புதைக்கிறது வந்து இங்க ரொம்ப ஃபீசிபிளா இருக்கிறதுனால, அவங்க அத வந்து பண்றாங்க. அரசாங்கம் நெறைய தொகை அதுக்கு ஒதுக்கி செலவு பண்றாங்க. அதுக்கு அது அது இல்லாம, கம்பெனிகள் மூலமாகவும் ஒரு தொகை வந்து ஆராய்ச்சிக்கு வர்றதுனால, இந்த 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 மாரியான விஷயங்கள்ல ரொம்பவே முன்னாடி இருக்கிறாங்க. ஸ்வீடன், பின்லாந்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க இங்க நம்ம ஐரோப்பால இந்த 2, 3 நாடுகள் வந்து ரொம்பவே முன்னாடில இருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான புவியியல் அமைப்புகளோட இருக்கக்கூடிய இடங்கள் நெறையவே இருக்கு. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம திட்டம் போட்டு, அதுக்கு தகுந்த மாரியான அ உள்ள கழிவு சேமிப்ப நம்ம முறையா திட்டம் போட்டு பண்ணோம்னா, அதுல பிரச்சனை இல்ல. இப்போ அணுகுண்டுகள், அணு ஆயுதங்கள் தயாரிப்புலயும் யுரேனியம் தான் பயன்படுத்தப்படுதா? ஃபிஷனபிள் மெட்டீரியல். அதனால பார்த்தீங்கன்னா, அணுக்கரு பிளவுலயும் பயன்படுத்தலாம், அணுக்கரு இணைவுல பயன்படுத்தலாம். ஆனா நியூக்ளியர் ஃபியூஷன் அதாவது அணுக்கரு இணைவுங்கிறது ரொம்ப அ எல டெக்னாலஜி அட்வான்ஸ்மென்ட் இல்ல. ஸோ ஃபிஷன் தான் ரொம்ப அட்வான்ஸா எல்லார்ட்டயும் இருக்கக்கூடிய டெக்னாலஜி. பொதுவா அணுகுண்டுகள்ல யுரேனியம் தான் பயன்படுத்தப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அ அந்த யுரேனியம்ங்கிற பெயர் சொன்னாலே பல பேரு வந்து பல நாடுகள் வந்து பயப்படுறது எல்லாமே. இப்போ நாடுகள் பயப்படுறது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் போட்ட அந்த பிக்சர்ஸை பார்த்து வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது எப்படிங்க வெறும் கையிலாலேயே பிடிச்சிருக்கிறீங்க, யுரேனியம் உங்களுக்கு எங்கே இருந்துங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஒரு கியூரியாசிட்டியோட நிறைய பேர் வந்து கேட்டாங்க.
அது வந்து நான் எதிர்பாராம நடந்ததுதான் நினைக்கிறேன். நான் அன்னைக்கு லேபுக்கு போயிருந்தோம். ஸோ வந்து லேப்ல ஆம்பியன்ஸ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. மீன்ஸ் லேப் எப்படி இருக்குது, அந்த விஷயங்கள ஃபோட்டோ எடுத்தா லேபோடைய லொகேஷன் வெளிய எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபியூயல எடுத்துக்கலாம். மீன்ஸ் அந்த அந்த பெல்லட் அந்த அந்த அணுக்கரு அந்த பெல்லட்ட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் வந்து அங்க ஒரு க்ளோவ் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள தான் வச்சு அந்த பெல்லட் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆ மீன்ஸ் செறிவூட்டுனதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த பெல்லட்ட வந்து ஃப்ரிட்ஜ்ல அது மாரி ஒரு ஒரு அ ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இருக்கணுங்கிறது. அதுலேருந்து எடுத்து எங்க கையில குடுத்தாங்க எல்லார்ட்டயும். "நீங்க பாருங்க, வாட் யூ அப்சர்வ்" அப்படின்னு கேட்டாங்க நாங்க. ஸோ நாங்க வந்து எடுத்து பார்த்தப்போ, சரி எடுப்போமேன்னு பிக்சர் எடுத்து போட்டேன். நல்லா இருந்துச்சு. மக்கள் வந்து ஆர்வமா அ அ நெறைய கேள்வி கேட்டது சந்தோஷமாவே இல்ல மக்களோட கேள்வி எப்படி இருந்ததுன்னா, இப்ப அது ஏதோ எந்த நேரம் வேணா வெடிச்சிருமோ? அந்த மாரியான ஒரு கேள்விகள் தான் நெறைய இருந்தது. ஸோ அது எப்படி கையில தைரியமா பிடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்க அத எப்படி ஹேண்டில் பண்றது? பொதுவா அது சாதாரணமா கையில அப்படி வச்சுக்கலாமா? ஆ இல்லங்க. பொதுவா இப்போ யுரேனியம் வந்து செறிவூட்டப்படாத வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அத நீங்க வந்து ஒரு க்ளோவ் போட்டு ஹேண்டில் பண்ணலாம். நீங்க அது ஒரு 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 எல்லாத்துக்குமே வந்து சேஃப்டி எக்ஸ்போஷர் லிமிட்ன்னு இருக்குது இல்லைங்களா? நான் எடுத்திருந்த யுரேனியத்திலேருந்து வர அந்த ரேடியேஷன் வந்து 60 மைக்ரோ சீவர்ஸ் பெர் ஹவர். ஸோ வந்து அ இங்க சுற்றுப்புறத்துல வந்து 0.2, 0.3 இருக்கும். 0.2, 0.3 மைக்ரோ சீவர் இருக்கும். ஆனா அந்த பெல்லட்லேருந்து வந்தது 60 மைக்ரோ சீவர்ஸ் பெர் ஹவர். ஸோ அத நீங்க எவ்வளோ நேரம் எக்ஸ்போஷர் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. 2வது நான் வந்து கொஞ்ச நேரம் தான் வச்சிருந்தேன். ஒரு ஒரு சில நிமிடங்கள் தான் வச்சிருந்தேன். ஸோ எப்போதுமே நான் அத கையில புடிச்சிட்டு இருக்க போறதில்ல. அதனால அத ஹேண்டில் பண்ணதுல பெரிய பாதிப்பு எனக்கு வர்றது இல்ல. அத நாங்க செக்கும் பண்ணிட்டோம் அப்புறம். லைக் எல்லாரையும் வந்து இண்டிவிஜுவலாவே செக் பண்ணேன். இது தவிர எப்போ சரி ஊட்டிட்டோமோ, அப்போ அத ரொம்ப ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணோம். அதுக்கு தேவையான ப்ராசஸிங் இப்ப இப்ப செறிவூட்டுறதுன்னா, அது அது என்ன ப்ராசஸ்? அது இப்ப அது உங்க கையில கிடைக்குமா? செறிவூட்டப்பட்ட பிறகு அத நீங்க கையாளுவீங்களா? செறிவூட்டப்பட்ட பிறகு நம்ம கையில எடுக்கிறது ரொம்ப எடுக்க முடியாது ஆக்சுவலா. அதுலேருந்து ரொம்ப காமா ரேடியேஷன்ஸ் ரொம்ப வர்றதுனால, நம்ம கையால ஹேண்டில் பண்ண முடியாது. வித் ரொம்ப கவர், கிளாடிங் எல்லாத்தையும் வச்சு தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. செறிவூட்டுறதுன்னா ஒண்ணும் இல்ல. யுரேனியம் U-38 தான் நேச்சுரலி அக்கரிங். ஸோ அத எடுத்து ப்ராசஸ் பண்ணி, அத வந்து பெல்லட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அத வந்து ஃபர்தரா என்ன பண்ணுவாங்கன்னா, U-38லேருந்து U-35ஆ மாத்துவாங்க. U-35 ரொம்ப மினிமம் லெவல்ல அந்த பெல்லட்ல இருக்கும். ஸோ U-35 ஒரு 5% வரைக்கி அந்த பெல்லட்ட எப்ப நம்ம மாத்துறோமோ, அப்ப அது வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பெல்லட். அ அது வந்து லைக் அதுதான் ஒரு வீட்டுக்கான பவர வந்து 1 வருஷத்துக்கு குடுக்கக்கூடியதுக்கு வாய்ப்புள்ள பெல்லட். ஸோ இந்த U-38 வந்து எப்போ செறிவூட்டிட்டோமோ, அப்போ வந்து 1 வருஷத்துக்கான பவர் தேவைய அந்த ஒரு சின்ன பெல்லட்னால குடுக்க முடியும். அதுதான் வந்து நியூக்ளியர் எனர்ஜியோட அற்புதம். இப்ப செறிவூட்டப்பட்டத வந்து நீங்க அதாவது நீங்க கையாளுவீங்க. ஆனா கைகளால தொட மாட்டீங்க. லேப்ல இருக்கும். அதான் நம்ம வந்து கைகளால தொட முடியாது, தொடக்கூடாது. அலவுட் இல்ல. ஆ எங்க லேப்ல என்ன பண்றாங்கன்னா, எங்க லேப்ல வந்து நாங்க வந்து U-35 ஃபோக்கஸ விட நாங்க வந்து புது யுரேனியம் ஃபியூயல் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, யுரேனியம் நைட்ரேட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபோக்கஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மாடுலர் ரியாக்டர்ஸ். இப்ப இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பெரும்பாலான நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா, எல்லாமே 500 மெகாவாட், 1000 மெகாவாட் மேல தான் இருக்கும். அ எங்க 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 யூனிவர்சிட்டியோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன அப்புறம் ஒரு மீடியம் லெவல் ரியாக்டர் எப்படி நம்ம மேக் பண்ணலாம்? அதுக்கான ஃபியூயல் வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவா கண்டுபிடிக்கலாங்கிறதுல தான். யுரேனியம் நைட்ரேட்ங்கிறது யுரேனியம் ஆக்சைட்லேருந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆனது. ஆனா பார்த்தீங்கன்னா, நெறைய அட்வான்டேஜ் இருக்குது யூஸ் பண்றதுல. ஓகே. இப்ப செறிவூட்டப்படாத அத கையில வச்சிருக்கீங்கல்ல. இப்ப அது வந்து ஒரு வேளை வெப்பம், இல்ல ஒரு வேளை தீ இந்த மாரியான சில விஷயங்களால சுற்றுப்புற அந்த அட்மாஸ்பியர்னால அது பாதிக்கப்படுமா? கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா ஒரு பொருள் இப்போ ஒரு ஒரு பேட்டரியே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அத 25 டிகிரில தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நார்ம்ஸ் இருக்கு. அதே மாரி தான் அந்த U-38யும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு சேம்பர்ல லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. வித் பாஸ்கோடு எல்லா விதமான புரொடெக்ஷனோட தான் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ யாராலயும் உள்ள போகவும் முடியாது. நீங்க வந்து ட்ரை பண்ணா அலார்ம் ரிங் ஆயிரும். ஸோ லைக் எங்க ஸ்டாக்ஹோல்ம் போலீஸ்க்கே அங்க இன்ஃபர்மேஷன் போயிரும். ஸோ அது மாரியான வெரி அட்வான்ஸ்டு பாதுகாப்பு அம்சங்களோட தான் உள்ள வச்சிருக்காங்க. அத எடுத்து வெளிய வைக்கிறது, இல்ல எக்ஸ்போஸ் டூ சன்லைட் இப்போ வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்றதுனால பாதிப்புகள் வரும்.
இப்போ புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலில் இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் ஃபியூலை தவிர எதிர்காலத்தில் எது டாமினன்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா சொன்னாங்கன்னா நார்டிக் தான் சொல்லுவாங்க. இங்க நான் இருக்கக்கூடிய அந்த நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, டென்மார்க் இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா விதத்திலயும் டெக்னாலஜில அட்வான்ஸ்மென்ட், HDIல அட்வான்ஸ்மென்ட், எல்லாத்துலயும் அட்வான்ஸ்மென்ட்ங்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு ஆதரவு வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நோக்கியே தான் இருக்குது. அதனால வந்து இங்க வந்து ஸ்டாக்ஹோம் நகரத்துல பாத்தீங்கன்னா நெறைய ரோடுகள்லயே முற்றிலுமா டீசல், பெட்ரோல் கார்கள தடை பண்ணிட்டாங்க. ஒன்லி நீங்க எலக்ட்ரிக் கார் இருந்தா தான் போக முடியும் அப்படிங்கிற மாரி. இல்லன்னா பயோடீசல் ஆர் பயோ ஆயில் அது மாரி. இப்ப இந்தியாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெட்ரோல், டீசல்ல இருந்து வெளிய வந்து நம்ம செல்ஃப் சஸ்டெயின்டா ஆகணும், தன்னிறைவா ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல எலக்ட்ரிக் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா எஃபிஷியன்சி நம்ம வந்து குடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு எவ்வளவு அவுட்புட் வருங்கிறத பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கா அடிச்சுக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து 90ல இருந்து 95% எஃபிஷியன்சி கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் தான் பெஸ்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரையில. அப்புறம் லாங் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கு அப்புறமா ஃபியூயல் செல்லுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா, ஹைட்ரஜன் புரொடக்ஷன் பண்ணி, ஹைட்ரஜன வச்சு ஃபியூயல் செல் ரன் பண்ணி, அந்த ட்ரக் அந்த மாரியான விஷயங்கள் அதெல்லாம் அதுல ரன் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற டெக்னாலஜிஸும் நெறைய வளர்ந்துட்டே இருக்குது. இங்க இங்க நெறைய ஃபியூயல் செல் ட்ரக்கே ஓடும். நீங்க எல்லாத்தையும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணலாம் பேட்டரியால. ஆனா ஒண்ண மட்டும் பண்ண முடியாது. விமான போக்குவரத்த மட்டும் எளிதில நம்ம பெட்ரோல், டீசல் இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டம். சோ பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குதுன்னா, ஹைட்ரஜன் புரொடக்ஷன் பண்ணி, அத வச்சு விமானத்த ஓட்டுறதுக்கு. அ அது ரொம்பவே நல்லா இன்ட்ரஸ்டிங்கான ரிசர்ச் எல்லாமே யூரோப்ல ரொம்ப நடந்துட்டு இருக்கு. சோ ஃபியூச்சர்ல நம்ம ஹைட்ரஜன் வச்சு ஹைட்ரஜனா ஒரு எரிபொருளா அது வந்து இது எப்படி பெட்ரோல், டீசலோ அதே மாரி ஹைட்ரஜனும் ஒரு எரிபொருள். சோ அது வருங்காலத்துல நமக்கு வந்து இந்த மாரியான லாங் ரேஞ்ச் டிரான்ஸ்போர்ட்க்கு அது பெரிய ஒரு 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 அ மாற்று ஃபியூலா இருக்கும்னு நான் வந்து நம்புறேன். பொதுவா இன்னொரு விஷயம் 2 விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நேச்சுரலி அக்கரிங் ரேடியேஷன். இப்போ சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய ரேடியேஷன் பாத்தீங்கன்னா, இங்க ஸ்வீடன்ல 0.2, 0.3 தான். அது பாத்தீங்கன்னா, இந்தியால கேரளால கொஞ்சம் அதிகமாவே ரேடியேஷன்ஸ் இருக்கு. சோ அது மாரி பாத்தீங்கன்னா, அது ஒரு ஒரு இடத்துக்கும் அந்த இடத்தோட தகவமைப்பு, சுற்றி இருக்கக்கூடிய பாறைகள், சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ்னால மாறும். அத நெனச்சு நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்ல. அதே மாரி அணு மின்சாரம்ங்கிறது இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு ரொம்பவே தேவை. நம்ம வந்து கொஞ்ச காலமா தமிழ்நாட்டுல வந்து அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அறிவியல்னாலே கொஞ்சம் அத தூரத்துல வச்சு பார்க்கிற மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப கூட அந்த அதிவேக ஈநூலை திறக்கறதுல வந்து நெறைய பிரச்சனை பண்ணாங்க. அ நம்ம எல்லாத்தையும் எதிர்த்தோம்னா ஒரு கட்டத்துல நம்மட்ட எனர்ஜி இருக்காது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நம்ம ரொம்பவே முன்னாடி இருக்கிறோம். அணு ஆற்றல்லயும் நம்ம முன்னாடி இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. இருந்தா நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய தேவைகள சமாளிச்சுக்கலாம். அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு வாய்ப்பு. தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.